வணக்கங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸியோட ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். வீட்ல உள்ள மிக்ஸி ரிப்பேர் ஆயிட்டு, அத எப்படிலாம் ஜாரெல்லாம் மாத்தி ரிப்பேர் பண்ணி, எப்படிலாம் ஓட்ட முடியுமோ ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே ஓட்டியாச்சு. ஒரு ஸ்டேஜ்ல தோணும்ல, இத டோட்டலாவே மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நெறையா ஃப்ரெண்ட்ஸ் உங்கட்டலாம் விசாரிச்சப்போ ரெஃபர் பண்ணது இந்த பிராண்ட் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும்னு நெறைய பேர் கமெண்ட்ஸ் குடுத்தாங்க. ஓகே நம்மளும் அதுக்கே போயிரலாமே அப்படின்னு ஒரு ஆசையில நானும் அதுவே வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ள என்னென்ன மாரிலாம் குடுத்துருக்காங்க, அது எப்படி எப்படிலாம் ஃபங்ஷன் ஆகுது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வாங்க. அம்மு நான் ஓப்பன் பண்ணவா? நீ ஓப்பன் பண்ண போறியா? நீ ஓப்பன் பண்றியா? வா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி ரிப்பன்லாம் கட் பண்ணவா? இத ஓப்பன் பண்ணி எடுக்கவுமே ஒரு வாரண்டி கார்டும், ஒரு மேனுவல் புக்கும் இருந்ததுங்க. வாரண்டி கார்டு பத்தி சொல்லணும்னா, இந்த மிக்ஸிக்கு 2 இயர் வாரண்டி தராங்க. 5 இயர்ஸ் மோட்டருக்கான சர்வீஸ் தராங்க. மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி குடுத்துருக்காங்க. லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஏதாவது இதுல பிரச்சனை ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னோம்னா, லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு லேபருக்கான சார்ஜஸ் எதுவுமே வாங்க மாட்டாங்க. நம்ம என்ன பார்ட்ஸ் ஏதாவது நியூவா போட்டிருந்தால் அதுக்கான சார்ஜ் மட்டும் பே பண்ணா போதும் அப்படிங்கிறது இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் மேனுவல் புக் பத்தி சொல்லணும்னா, இதுல என்னென்ன ஜார், என்னென்ன எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாவே இருக்குது. நம்ம படிச்சு பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே இதுல இருக்கு. நம்ம எந்தெந்த ஏரியால யார டோல் ஃப்ரீ நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணணும், நீங்க என்ன ஏரியால இருக்கிறீங்க, அதுக்கு என்ன நம்பர் அப்படிங்கிறத கிளியரா குடுத்துருக்காங்க. ஏதாவது வேணும்னா இத படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத வச்சிருமாங்க. நெக்ஸ்ட் மிக்ஸிங்க. என்னோட ஃபேவரட் கலர் பிளாக். நான் பிளாக் கலரை சூஸ் பண்ணிட்டேங்க. இது நார்மல். ஸ்பீட் எப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, பல்ஸ் மோட் இது மாதிரி தாங்க இருக்கு. பிளாக் கலர் நல்லா கிளாஸாவே இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஒன். இருக்குதுலயே சின்ன ஜார் 500 கெப்பாசிட்டிங்க, 1/2 லிட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாமே ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸா இதோட மூடி வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. நல்லா திக்காவே இருக்குது. செகண்ட் ஒன் வந்துட்டு இது 1 லிட்டர். செகண்ட் ஜார் இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இதுவும் ஸ்டீல்ல தான் கொடுத்துருக்காங்க. இது நல்லா கிளாஸாவே இருக்குது. இதோட மூடி வந்துட்டு அதே மாதிரி தான் நல்லா ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. கைப்பிடியோட கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன். இது நல்லா பெரிய ஜாருங்க. நம்ம சின்ன ஃபேமிலிக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணாம ஏதாவது தோசை அது மாதிரி இட்லி மாவு ஏதோ அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குது. அதுவும் சேம் தாங்க. ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. கேப் மட்டும் மூடி மட்டும் நல்லா பிளாஸ்டிக்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இது 3 ஜாரும் நார்மல். அடுத்த ஹைலைட் என்னென்னு பார்த்துடலாமா? இதுல ஜூசர் வந்திருக்குங்க. ஜூசர் க்ளோஸ் இருக்கா? இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா, இதுல மிக்சியில செட் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வைக்கும்போது இதை மாட்டி இதை எடுத்துட்டு இந்த டியூப் இதில் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா, நம்ம ஜூஸரை அடிக்கும் போது ஒரு பவுல் ஏதாவது கீழே வச்சுட்டோன்னா ஜூஸ் எல்லாமே கலெக்ட் ஆயிடும். இது வழியா ஈஸியாவே இந்த டியூப் வழியா. இது பாத்தீங்களா, வெளியில எடுத்துடலாம். ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நீங்க என்ன போட்டு ஜூஸ் எடுக்க போறீங்களோ அதை இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதை எப்படியே புஷ் பண்ணும்போது உள்ள இறங்கிடும். உள்ள ஃபில்டர் பண்ணி வந்துருங்க. இதுல நம்மளோட வேஸ்டேஜ் எல்லாமே கலெக்ட் ஆயிரும். ஜூஸ் மட்டும் வெளியில வந்துடும். இன்னொரு ஆப்ஷனும் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபில்டர் பண்ண வேண்டாம், ஸ்மூத்தி, மில்க் ஷேக்கு இது மாதிரி தான் அடிக்கிறேன், இதுல வேஸ்டேஜ் எதுவும் இருக்காது, அப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கும்போது இதை நம்ம எடுத்துடலாங்க டோட்டலாவே. பல்ஸ் மோட்ல அடிக்கணும், ஒன்லி ஜூஸ் மட்டும் தான் எடுக்க போறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இதை கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேப் கூட எல்லாமே மாறிடும். பல்ஸ் மோடு போட்டுட்டு மில்க் ஷேக் இது மாதிரி ஜூஸ் எல்லாம் வந்து இதுல எடுத்துக்கலாம். ஜூஸர் வந்து 2 டைப். ஃபில்டர் பண்ணி எடுக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி போட்டுட்டு வேஸ்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால ஜூஸர் ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது ஜார் என்னது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். 3 ஜார் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸர் கொடுத்துட்டாங்க. இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்ததுதான் நானும். இது என்னடா இப்படி இருக்கு, இது என்ன யூஸ் அப்படின்னு தெரியாம தான் நானும் பார்த்தேன். எல்லாம் பார்த்த பிறகுதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது சூப்பரா இருக்குதுங்க. இது வெஜிடபிள் கட்டரா யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மாவு இதெல்லாம் பிசைறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி ஃபெசிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி நீடில் உள்ள செட் பண்ணிட்டு இதை மேலே அட்டாச் பண்ணிட்டு இது வந்து 1 கப்பு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இதுக்கு 1 கப்பு சப்பாத்தி மாவு உள்ள போட்டுட்டோம்.
ஒரு 1/2 கப் வாட்டர் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அடிக்கும்போது சப்பாத்தி மாவும் சூப்பராக ரெடி ஆயிடும். உப்பு தேவைக்கு ஏற்ப நீங்கள் தண்ணியிலையும் மாவுலையும் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷனுங்க. வெஜிடபிள் கட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிளேட்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஈஸியாக நம்மளே போட்டுக்கலாம். இதுக்கு 2 டைப்பான பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆனியன்லாம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு, பொட்டோட்டோ இதெல்லாம் சிப்ஸ் இது மாதிரிலாம் பண்ணணும்னா ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு, இது வந்து ஆனியன் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் பொட்டோட்டோ சிப்ஸ் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்சர்ட் பண்ணிட்டா போதும், வேற ஒன்றுமே இல்லை. இந்த மூடியை இது மேலே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியா எப்பவும் போல. வச்சுக்கோமா. இதில் ஆனியன்ஸோ பொட்டோட்டோவோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ ஒன்று ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு இப்படியே புஷிங் பண்ணும்போது அது எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி இதில் சேவ் ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் கேரட் பீட்ரூட் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துரு இதே மாடலில் கேரட் பீட்ரூட் ஏதாவது திருவி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த பிளேடை யூஸ் பண்ணிட்டேன்னா சேம் கான்செப்ட் தான். இது வந்து ஸ்லைஸ் யூஸ் பண்ணலாம். இது திருவி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, கேரட்டு பீன்ஸ் இது மாதிரியான ஐட்டங்கள்லாம் பொரியலுக்கு அதுக்கு இது யூஸ் ஆகும். இது ஆனியன், இந்த முட்டைக்கோசு இது மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வரணும்ல, அதுக்கு இதை ஃபஸ்ட்டே இன்சர்ட் பண்ணிட்டேன்னா ஆனியன் வந்து குட்டி குட்டியாக கட் இந்த ஆம்லேட் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளேடு யூஸ் ஆகுதுங்க. மொத்தத்தில் 4 பிளேட் கொடுத்துருக்காங்க இதில். ஒன்று சப்பாத்தி மிக்ஸு, ஒன்று ஆனியன் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணுறதுக்கு, ஒன்று திருகி எடுக்கிறதுக்கு, சின்ன சின்னதாக கேரட் பீன்ஸு திருகிறதுக்கான பிளேடு இது, பொட்டோட்டோ சிப்ஸு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கான பிளேடு இது. இதுதான் மல்டி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ இதில் எப்படி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இருக்குதுங்க. ஆரஞ்சு, சாத்துக்குடி இது மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கையை வச்சு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி தான் ஜூஸ் போடணும். அது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த மூடியை இதில் செட் பண்ணிட வேண்டியதான். செட் பண்ணிவிட்டு இந்த கேப் மாதிரி இருக்குல்ல, அதையும் இது மேலே வச்சுட்டேன்னா சுவிட்சு போட்டுட்டு ஃப்ரூட்ஸை மட்டும் 2ஆக கட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சாலே போதும், உங்களுக்கு ஜூஸ் வந்து இதில் கலெக்ட் ஆயிடும். அதனால இந்த ஜார் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாவுல ஸ்டார்ட் பண்ணி ஜூஸ் வர யூஸ் ஆகுது. மிக்ஸி எடுத்தோன்னா ஜூஸர் இது மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நார்மலாக எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கும் அப்படிதான். ஆனால் வெஜிடபிள் கட்டர் வர இருக்குது அப்படிங்கிற அனுபவம் எனக்கு டோட்டலாகவே கிடையாது. இதை பார்க்கும்போது இப்படிலாம் இருக்கா அப்படின்னு வித்தியாசமாக ஆச்சரியமாக பார்த்து தான் நானும் வாங்கினேன். சப்பாத்தி மாவுல ஸ்டார்ட் பண்ணி வெஜிடபிள் கட் பண்ணி ஜூஸ் முழுவதும் போடலாம் இந்த ஒரு ஜாரில் வந்துட்டு. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது எப்படிலாம் யூஸ் ஆகுதுங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதை நான் சொல்லவே இல்லை, இப்போ மென்ஷன் பண்ணுறேன். 9700ங்க. 9700ல் ஆஃபர்லாம் போயிட்டு 9100 வரை வந்தாங்க. இதை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா பூர்விகாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 9100க்கு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ ஒரு ஆஃபர் இருக்கிற மாதிரி நியூ இயர் டைம்லன்னு சொன்னாங்க. ஆஃபர் அப்படின்னாவே நம்ம ஓடி போயிடுவோம். என்ன ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருந்தது. அது என்ன ஆஃபர் அப்படின்னு ஆர்வமாக கேட்கும்போது ஓடிஜி இதோட ஆட் பண்ணாங்க. ஒரு 35 லிட்டர்ஸ் ஓடிஜி மார்பி ரிச்சர்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்துட்டு 5000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. உடனே நாங்கள் ஆன்லைனில் ப்ரைஸ்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது 8000 வரை ஆன்லைன்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ 3000 சேவ் ஆகுது. ஒரு ஓடிஜி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சும்மா இருந்துச்சு, கம்பல்சரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் 5000க்கு இதோட வருதே 3000 சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாங்கவா வேண்டாமா இது மாதிரி யோசனை போனது. எதுவுமே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே போனோம், இது ஒரு நல்ல ஆஃபராக தான் இருக்குது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்தே புக் பண்ணோம். இதில் ட்ராபேக் என்ன வந்துச்சுன்னா இந்த மிக்ஸி மட்டும் எடுத்தோன்னா 9100க்கே ஓகே பண்ணாங்க. அடிஷ்னலாக அந்த ஆஃபரும் வேணும் நம்ம கேட்டதுனால மிக்ஸியில் ₹1 கூட கம்மி பண்ண முடியாது. நீங்கள் 9700க்கு அப்படியே பே பண்ணாதான் அந்த 3000 ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்படி கணக்கு போட்டாலும் ஒரு 700 தானே, ஓகே இருக்கட்டும். அப்பாக்கு சட்னி அரைக்கிறியாடி தங்கம், சூப்பர் நீ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்ல இது 9700க்கு பே பண்ணி தாங்க இது நான் வாங்கினேன். அது வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு 2-3 டேஸில் டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது ஒரு 5000க்கு அது பே பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா 8000 ப்ராடக்ட் ஒரு 5000 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஜி சேர்ந்தே வாங்கியிருக்காங்க. அதுவும் வரவும் அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அம்மு பாய் சொல்லு. பார்க்கலாம்.